நற்பவி யோகிராம் சுரத்குமார் இந்த வார்த்தையோட தான் நிகழ்ச்சியோட தொடக்கமே அமைஞ்சிருக்கு. யோகிராம் சுரத்குமார் அவரை பத்தி சொல்லுங்க. பல விஷயம் பல பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்க அவரை பத்தி நிறைய விஷயம் சொல்லணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதை பத்தி சொல்லுங்க மேம். நிறைய யோகிஸ் இருக்காங்க, நிறைய சித்தர்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு சில பேர் ஸ்பெசிஃபிக்கா இந்த சித்தர் வழிபாடு எனக்கு நல்ல ஒரு சக்சஸை கொடுக்குது, என்னோட வாழ்க்கையில நிறைய மன நிம்மதியை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரை சூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி நான் தேர்ந்தெடுத்த ஒரு யோகி தான் யோகிராம் சுரத்குமார். வாழ்க்கையில மிராக்கிள்ஸ் மட்டும் இல்ல, அதாவது வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல நம்மளுக்கு கஷ்டங்கள் அப்படிங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிறது தான் இல்லையா? பாருங்க, சொல்லும் போதே இமோஷனலா நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். எல்லா யோகிஸோடையும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது. நம்ம ஆத்மா சில யோகிஸை தேடிட்டு இருக்கோம், ஒரு சித்தரை தேடிட்டு இருக்கோம், வழிகாட்டியா வழிதுணையா. அதனாலதான் நான் எப்பவுமே எந்த ஷோல பேசினாலுமே ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றது நம்மளுக்கு வழிகாட்டுவாங்க. இதுதான் உனக்கு கரெக்டான விஷயம். ஒரு தப்பு நடக்க போகுது அப்படிங்கிறது கூட ஒரு இன்ட்யூஷன் பவர்ல நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி அதை சொல்லுவாங்க. இது நீ செய்யறது தவறு, அது செல்ஃப் ரியலைசேஷன். இதுக்கு எல்லாமே யோகிஸோட பிளஸிங்ஸ் நிச்சயமா நம்மளுக்கு தேவை. பிளஸிங்ஸை தாண்டி எமோஷனலா கனெக்ட் ஆகுறது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் அவருக்கும் எமோஷனலா கனெக்ட் ஆன ஒரு தருணம் ஏதாவது இருக்கா? நீங்க எப்ப ரியலைஸ் பண்ணீங்க? நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, செல்ஃப் ரியலைசேஷன். அதாவது எப்போ ஒரு ஹியூமன், அதாவது ஒரு மனிதன் ஓகே நான் இதெல்லாம் தவறு செஞ்சிருக்கேன், இனி என்னோட வாழ்க்கையை நான் இது தவறு செய்ய மாட்டேன், அப்போ சரணாகதி அடையணும், நான் எந்த விஷயத்தை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணா தானே அவங்களால செய்ய முடியும். அப்போ அந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்கு காரணமா இருந்த ஒருத்தர் தான் யோகிராம் சுரத்குமார். இவரோட ஆசிரம் திருவண்ணாமலையில இருக்கு. நான் ரீசெண்டா தான் போயிருக்கேன், ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்லும் போதே அவரோட சிம்பாலிக்கா நம்மளுக்கு அவரோட பிளஸிங்ஸ் கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு அவரோட பிரசன்ஸ் நம்மளை சுத்தி இருக்கு அப்படின்னா பட்டர்ஃப்ளை வரும். நம்ம கூப்பிட்டோம்னாவே வந்துருவாரு. எனக்கு உங்களோட பிரசன்ஸை காமிங்க அப்படின்னு சொல்லும் போதே யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு கூப்பிட்டு நம்ம அவரோட பிளஸிங்ஸ் எடுத்துக்கலாம்.